சபரிபுவன் ஆரோக்கிய அமுப்பிரியா திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்துள்ளவாறு எங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். உங்களுக்கு அருள்வளம் மீது நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாய் இருக்கவும், திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திரு அவையின் முன்னிலையில் உங்களை விளக்குகிறேன். ஆரோக்கிய அமுப்பிரியா, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? நீங்கள் மனவாழ்க்கை நிலையை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி நீங்கள் வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். இறைவன் திருமுன் திரு அவை முன்னிலையில் உங்கள் சபதத்தை தெரிவியுங்கள். நான் ஆரோக்கிய அமுப்பிரியான உங்களை எனது மனைவியை ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் காத்திருக்கிறேன். ஆரோக்கிய அமுப்பிரியா என்னன்னா சபரி ரூபன் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். உள்ளத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும். திரு அவையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சபதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசையை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருவாராக. இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் சபரிபுவன் ஆரோக்கிய அமுப்பிரியா இவர்களையும் இவர்கள் அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவர்கள். இந்த திருநாட்களில் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமை அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆரோக்கிய அமுப்பிரியா என் அன்புக்கும் பிரமாணிக்கத்தின் அடையாளமாக இந்த திருமாவளத்தை தந்தை மகன் தூய ஆவியால் அணிந்து கொள்ளுங்கள். என் அன்புக்கும் பிரமாண்டத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாவளத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து
காணிக்கட்டும் காணிக்கை